ඔබගේ සුවය ඔබ ලබා ගන්නට යනවා යහපත බාධා කරන්න කාටවත් ඉඩ දෙන්නට එපා. இந்த நிமிடத்துல நீங்க யாருக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். நீங்க பெற்றுக்கொள்ள போகிற இந்த சந்தோஷ சமாதான நிம்மதி ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தை வீணடிக்கும்படி யாருக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். අද අපි මේ ස්ථානයේ පැමිණ ඔබ සමග කතා කරනවා නම් ඊට හේතුව මේ ආස පොළව මැවුව දෙවියන් වහන්සේ ඔබට අධිකව ප්‍රේම කරනවා. இந்த இடத்தில் வந்து உங்களோட இந்த வார்த்தைகளை நாங்கள் கதைக்கிறோம் என்றால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமே. ඒ ප්‍රේමවත් දෙවියන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා. அந்த அன்பின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ආගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරයා எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, ඔබට අපි සුභාරංචිය ගෙනවිත් තිබෙනවා. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நாங்கள் சொல்ல ඒ வந்திருக்கிறோம். සුභාරංචිය තමයි යේසුස් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා. அந்த நல்ல செய்தி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ඔබ අසන්නට පුළුවන් යේසුස් වහන්සේ අපිට ප්‍රේම කරලා මොකක්ද තිබෙනා අපිට ප්‍රයෝජනය කියලා. நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து என்னை நேசிப்பது நிமித்தம் என்ன எனக்கு லாபம் என்று. ඔබට තිබෙන ලාභය බොහොමයි අධිකයි. உங்களுக்கு இருக்கிற லாபம் என்னவென்றால் அதிகமாய் இருக்கிறது. ආගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිය பிரியமான சகோதரனே சகோதரியே, යේසුස් වහන්සේ ඔබගේ ජීවිතය නිදහස් කරන්නට අද කැමති වෙනවා. இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் விடுதலையாக்க விரும்புகிறார். යේසුස් වහන්සේ ඔබගේ ජීවිතයේ තිබෙන ශාපයෙන් ඔබ නිදහස් කරන්නට කැමති. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சாபத்திலிருந்து விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். යේසුස් වහන්සේ ඔබගේ ස්වපුරුෂ ඇතැගලා තිබෙන බේබදුකමෙන් නිදහස් කරන්නට කැමති. இயேசு கிறிஸ்து உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கைக்கு குடி அடிமையான பழக்கத்திலிருந்து விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். ඔබගේ පෞල් ජීවිතේ ඔබට සමාදානයක් නැතුව ඔබ දුක් විඳින්නව ඒ ජීවිතය නිදහස් කරන්නට යේසුස් වහන්සේ කැමති. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். මේ අවස්ථාව ඔබ නිකමට සිතන්නට එපා. இந்த நேரத்தை நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு நேரமாக நினைக்க வேண்டாம். නැවත මෙවැනි අවස්ථාවක් ඔබට ලැබෙවි කියලා ඔබ දන්නේ නැහැ, අපි දන්නේ නැහැ. இதை போன்ற ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்குமா என்று உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ආගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිය எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, ඔබගේ පෞල් ජීවිතයේ ඔබට ස්වපුරුෂ භාර්යාව සමග සතුටින් ජීවත් වෙන්න බැරුව ඔබ දුක් විඳිනවා. இந்த இடத்துல அநேகர் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த உறவில் பிளவு உண்டு. යේසුස් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களோட வாழ்க்கைக்கு மாற்றம் உண்டாகணும், வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகணும், கர்த்தரோட வாழ்க்கை ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். அவன் 2 இடத்திலேயே கண்களை மூடுங்க, உங்களுக்கு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவாங்க. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளைக்காக நன்றி அப்பா. இதோ இந்த நாள் ஆண்டவரே பல இடங்களுக்கு போய் வந்தும் என் ஆண்டவர் பல காரியங்களை அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறபடியால ஸ்தோத்திரம். இதோ அன்பான ஏசப்பா, இந்த நாளில கூட இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரே, இதை கேட்கிற ஏசப்பா, அந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு நபருக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, ஒவ்வொரு பெற்றோருக்காக நான் செபிக்கிறேன் சுவாமி. அப்பாவுடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா விதமான போராட்டங்களை நீக்கி போடுங்க. குடும்ப வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரே நிம்மதியை கெடுக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த நாள்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல வெளியே போவதாக. அன்பு தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு தேவையான சமாதானத்தை இப்பொழுது கொடுப்பீராக அப்பா. இதோ ரட்சிப்பின் வாசலை திறந்து ஆண்டவர் உம்மை கண்டுகொள்ள, ஆண்டவர் ஆகார் அந்த நாட்களில் நீரூற்றை கண்டது போல இப்பொழுது உடைய வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏசப்பா உம்மை கண்டுகொள்ளும்படியாக மன கண்களை திறக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சமாதானத்தை இழந்திருக்கிற இந்த குடும்பங்கள், நிம்மதி இழந்திருக்கிற குடும்பங்கள் ஐயா, இந்த நாள்ல விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். இதோ தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாபெரும் விடுதலை வெற்றி உண்டாகட்டும் ஆண்டவரே. இருதயத்தில் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற எல்லா பிரிவினைகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சமாதானத்தை கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே ஏசப்பா சீக்கிரமாய் கண்டுகொள்ள இப்பொழுது உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வீட்டையும் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாப்பதாக. அப்பா ஆண்டவரே, இதோ இந்த நிமிஷத்துல ஆண்டவரே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவீராக. ஒவ்வொரு நபர்களையும் தொடு
ஓடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே, எப்படி எங்களை நேசித்து ரட்சித்தீரோ அதே போல இந்த நாட்களில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டையும் தொடுவீராக சுவாமி. உம்முடைய இரத்தமானது ஒவ்வொரு வீட்டிலும் பூசப்படுவதாக. பாவங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவர். ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வர உதவி செய்வீராக. வாசல்களை திறந்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. சாப கட்டுகள் பரம்பரையாய் வந்த சாபங்கள் உடைக்கப்படட்டும். ஜீவிතයේ තිබෙනා பரம்பரா පැමිණියා ශාප බෙදු බිඳ වැටේවා. அவருடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு ஜீவன் உண்டாகட்டும். ஓகே, ஜீவிතය තුල පියාණනි වෙනසක් ඇති වේවා. இருதயத்திலே கசப்பான எண்ணங்கள் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதபடி கடினப்படுற எல்லா இருதயங்களும் உடைக்கப்படட்டும். පියාණනි අදවතේ තිබෙනා තිත්තකමේ ඒ අත්දැකීම් සියල්ලක්ම ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් ඒ සියල්ලක්ම ඉවත් වේවා. ஒருவன் என்னுடைய வார்த்தைகள் இதே கதவை திறந்தான அவனோடு சேர்ந்து போயிடமுடிவு சொன்னீங்க. පියාණනි යමෙක් මාගේ වචන අසලා ඔහුගේ අදවතේ ඒ දොරට විරුද්ධ කළොත් අවසමද இந்த வேளையில் யார் உங்களுடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரே இந்த இதயத்திலே இயேசுவே என்று வாரும், என் பாவங்களை மன்னியும், எனக்கு விடுதலை தாரும்படி யார் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில குடும்பத்தோட விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். පියාණනි මේ වචන අසලා යේසුනි එන්න මාගේ ජීවිතේ නිදහස දෙන්න, මාගේ ජීවිතේ වෙනස් කරන්නයි කියලා යමේ පෞසරව නම් යේසුව උගේ ජීවිතය තුළ වාසකේ සමාදාන සැනසීම තබා නිදහස් කරන්නේ මුස්වාමී. கிராமம் முழுவதும் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த கிராமம் செழித்தவங்கட்ட இங்க இருக்கிற வாலிபர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் அப்பா உம்முடைய அன்பினால் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன். පියාණනි මේ ග්‍රාමයේ මුළුමනින්ම ඔබගේ හස්තයට බාර කරන්නේ මේ ග්‍රාමයේ සිටින තරුණයන් ඒ වගේම කුඩා දරුවන් සියලු දෙනාම ශුද්ධ ලේවල බලයෙන් ඔබව වසන්නේ පියාණනි. ඔබ ඔස්සේ මේ ග්‍රාමයේ තිබෙන සෑම බඳුමක්ම බද්ධනයක්ම නිදහස් කරන්න. உம்முடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்க உம்முடைய பிள்ளைகளாய் இந்த கிராமம் அவருடைய அன்பை உலகத்தில் வெளிப்படுத்தும்படியாகவும் இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையில வேதனைகளும் கண்ணீர்களும் கஷ்டங்களும் சமாதானம் இல்லாமல் வேதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் காண்கிறோம். ஒருவேளை நாங்கள் கண்ணீரோடு வேதனைகளோடு நோய்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இந்த பிரதேசத்துக்கு உங்களை சொல்லிக்கும்படியாக நேரத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கவும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுக்கவும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியை கொடுக்கவும், உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை வெற்றியாக மாற்றவும் அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் வேதனைகளோடும் துன்பங்களோடும் கஷ்டங்களோடும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை அல்லவா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையை மாற்ற இயேசு கிறிஸ்துவால முடியும். நாங்கள் ஏன் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் ஏன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எங்களுக்கு கைகூடாதபடிக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் அது எங்களுக்கு ஒரு தோல்வியவே கொடுக்கிறது? இன்னும் நாங்கள் கஷ்டங்கள்ல, வேதனைகள்ல, நோய்கள்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில சாபம் இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அம்மா, அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கு சாபம் நீக்கப்படுகிறதோ, என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாவம் நீக்கப்படுகிறதோ, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி வரும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை காண முடியும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம், நாம் அனைவருடைய பாவங்களை அவர் கழுவி சுத்திகரித்து எங்களுக்கு ஒரு சமாதானமான, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா, வேதனையில இருக்கிறீங்களா, அந்த வேதனையிலிருந்து உங்களை மாற்றும்படிக்கு
இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். ஆகவே ஒரு மனுஷனுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ஒரே ஒரு ரத்தம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. அந்த ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம். அந்த ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை கழுவும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் வரும், அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி வரும், அவனுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கு பிள்ளை சூனியத்தினாலும் மாந்திரிக கட்டுகளினாலும் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த காரியத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டண்டையிலே நின்று ஒரு வாசற்படியில் நின்று கட்டிக் கொண்டிருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்க குடும்ப கஷ்டங்கள் நீங்கும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கர்த்தரியங்கள் நீங்கும், உங்களுடைய நோயிலிருந்து நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். அவர் உறுதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவி அது சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டு, உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். ஆகவே ஒரு விசையாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, வாலிபர்களுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக நாம் அப்படியாய் தேவனிடத்துல பிரார்த்தனை பண்ண நாம் ஆசைப்படுகிறோம். உங்களுக்கு ஒருவேளை நோயில் இருப்பீர்களா இருந்தால், குடும்பத்தில் கஷ்டங்கள், அங்கே சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களா என்று சொன்னால் உங்களுக்காக நாம ஜெபிக்கிறதுக்கு நாம வாஞ்சிக்கிறோம்.